மூக்கரட்டை மூலிகை கீரை தான் பெருக்கி வந்திருக்கு. அது வந்து கிட்னியில் உள்ள கல்லுகளாக கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல அந்த கீரை. ரொம்ப அற்புதமான ஒரு பயன்லாம் நிறைய இருக்குது. பெரிய பெரிய செடியாக இருக்குது. அப்படியே செடி கிளீனாக பிடிக்கலாம். பிடிக்கிட்டு சூப்பராக ரெசிபி செய்யலாம். மூக்கரட்டை மூலிகை செடி தான் இது. அதுதான் மூக்கரட்டை மூலிகை செடி. அருமையாக சூப்பராக தூக்கு வந்திருக்கு. அந்த கிட்னியில் உள்ள கல் கரைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான இலை. இது முக்கியமான ஒரு கீரை. இது வந்து மூக்கரட்டை மூலிகை செடிங்க. ஓகேங்களா? இதை பறிக்கலாம். செடி வரும் சூப்பராக அருமையாக வளர்ந்துருக்கு. இது அதாவது தண்டு வேறு பூ இலை எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதுதான் பெருக்கி வந்திருக்கும். ஓகேங்களா? இதை அப்படியே பறிச்சிடலாம். கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி கூட நிறைய இருக்குது. கீரை நெல் செடி நிறைய இருக்குது. இந்த கீரைகளை பறிச்சுட்டு நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த கீரையை இப்போ பறிச்சிடலாம். பறிச்சு சூப்பரான ஒரு ரெசிபிகள் செய்யலாம் இப்போ. ஓகேங்களா? நல்லா அருமையாக இருக்குது. துளுத்து இருக்குது. ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குள்ளே ஒரு சைடில் இருக்குது. அப்படியே பறிச்சுட்டு சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ. ஓகேங்களா? இதில் கூட பார்த்திங்கன்னா கீரை கீரை செடி கூட இருக்குது. எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அருமையாக இருக்கும். ஒரே செடி பெருசாக வளர்ந்துருக்குங்க. பேடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வரைக்கும் வணக்கம். சாம்பார் ரகம் சூப்பராக இது உரிச்சிட்டோம். ஒரு மூக்கரட்டை மூலிகை கீரை தான் வந்து ஒரு கடையில் பண்ண போகிறோம். சாம்பாரை நீங்கள் சாம்பார் ரகம் எப்போ உரித்தாலும் நல்லா தண்ணியில் போட்டு 2-3 நல்லா கழுவிடுங்க. மண்ணெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நல்லா கிளீனாக உரிச்சப்போ தான் இல்லை ஒரு 6 கேஜி உரிச்சு வச்சுருக்கோம். அது 2-3 ரெசிபி செய்ய போகிறோம். நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடலாம் சாம்பார். ஓகேங்களா? வெங்காயத்தை அனைவருக்கும் வணக்கம். மூக்கரட்டை கீரை வந்து ஃப்ரெஷ்ஷான உரத்தை கிடச்சிது. அதான் பெஸ்ட் வந்துருக்கும். ஒரு துவையல் செய்ய போகிறோம். இந்த மூக்கரட்டை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கம் ஏராளம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது நமக்கு ஏதாவது கோடி ரூபா கொடுத்தாலும் தீர்க்க முடியாத வியாதியை கூட இந்த கீரையை வச்சு 10 பேர் செலவு இல்லாமலே நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கீரை ஊர் பக்கம் நிறையவே கிடைக்கும். இங்கே ஒரு இடத்துல கிடச்சிது. பேசிட்டு வந்தோம். 5-6 முறை கழுவோம். மண்ணில் நிறைய இருந்தது. சுத்தப்படுத்திட்டோம். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துலாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். மிளகா அதிகமாக போட்டுக்கணும். காரம் கம்மியான மிளகா அதுக்கு தேவையானது போட்டுக்கணும். சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, உப்பு, புளி, பெரிய வெங்காயம் 2, தேவையான பூண்டு, தாளிக்க ஜீரகம், கருவேப்பிலை. அடுத்த பார்த்திங்கன்னா எல்ஜி போட்டு ஒரு சேக போகிறாங்க. இவ்வளோ தாங்க சேகக்கூடிய பொருள். அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நமக்கு கிடைச்ச கீரை. இவ்வளோ கீரை ஒரே இடத்துல கிடைக்குன்னு நினைக்கல. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிது. நம்ம ரெசிபி செய்கிறது அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்படி செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் காயிட்டோம். இந்த கீரையை பார்த்திங்கன்னா கீரை மேல் பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி கலரில் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கும். அந்த அருமையாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் தான் அது அதிகமாங்க. கீரை சாப்பிட்ற கீரை தான் நான் இல்லைன்னு சொல்ல. இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட கீரை, இந்த மூலிகை நாட்டு வைத்தியத்தில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ நன்மைகளும் இருக்குது. இந்த மூக்கரட்டை மூலிகை கீரை வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய நன்மைகள் என்ன இருக்குது, இதுக்கெல்லாம் நல்லது யாராவது சாப்பிட்லான்றது சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம சூப்பராக காரசாரமாக செய்ய போகிறோம். மிளகா வந்து அதிகமாக போட்டிருக்கோம். கொஞ்சம் காரம் கம்மியான மிளகான்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம். மிளகா டபுள் மடங்காக மிளகா போட்டிருக்கோம். காரம் உள்ள மிளகாட்டை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ மிளகா காரம் உள்ள மிளகா போட்டிங்கன்னா சாப்பிட ரொம்ப கஷ்டம் ஆகிடும். இது ஆந்திராக்காரங்க இன்னும் அதிகமாக மிளகா போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கம்மி தான் சாப்பிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டில் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரையாகட்டும். இது பெரிய வெங்காயம் 2 சேர்க்குறங்க. அதையும் போட்டுடலாம். அது கூடவே நம்ம பூண்டு உரிச்சு வச்சு பூண்டையும் போட்டுடலாங்க. இது கூட நம்ம பச்சை மிளகா போட்டுடலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம். ஓகேங்களா? மூக்கரட்டை மூலிகை துவையல் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பிட்டா ஊறுகாய் போலவும் இருக்கும், சட்னி போல இருக்கும், துவையல் போல இருக்கும். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இருக்குது இல்லையானது பிரச்சனைங்க. நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவ குணங்கள் அனைத்துமே அதில் இருக்குது. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகும். கூட உப்பும் போட்டாச்சுங்க. உப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது கூட கொத்தமல்லி போட்டுடலாங்க. அடுத்து நம்ம அந்த மூக்கரட்டை மூலிகை கீரையும் சேர்த்து க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதையும் போட்டுடலாம். இப்போது ஒரு கீரை வந்து வானல் ஃபுல்லாக இருக்குங்க. சேர்த்துங்களா? கீரை வானல் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? கீரை வானல் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு இவ்வளோ இலசான கீரை, இவ்வளோ சூப்பரான கீரை, நமக்கு இவ்வளோ கீரை கிடச்சே பெரிய விஷயங்க. நம்ம இதெல்லாம் வாங்கினா இங்கே விற்கிற இடத்துல வாங்க போனோம்னா எவ்வளோ கொடுத்தாலும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அருமையான கீரை கிடைக்காது. நம்மளே போய் டேரெக்டாக பேசிட்டு வந்தோம்.
ஓகேங்களா. இது நல்லா வதக்கிக்கலாம். அந்த வானல் ஃபுல்லாக இருக்குது. நல்லா இது வந்து ஜாஸ்தி நேரம் வெங்காயம் வந்து பூண்டு இதெல்லாம் வதங்கிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வதனா போதுங்க, சூப்பராக வந்துடும். ஓகேங்களா. நல்லா வதக்கலாம். வானல் ஃபுல்லாக இருந்தது, வதங்க அப்படியே கம்மியாகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும், இன்னும் கம்மியாகிடும். ஓகேங்களா. நம்ம கருவேப்பிலை மட்டும் போடல, கருவேப்பிலையும் ஜீரகம் தாளிம்பு போட்டுக்கலாங்க. புளி வந்து கூட போட்டு விசில் போட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கலாம், இல்லை உரலை அரைச்சாலும் உங்கள் இஷ்டம் தான், இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. சூப்பராக வதங்கிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் வதங்கினா போதும். 3 நிமிஷம் வதங்கிருக்கு, 2 நிமிஷம் வதங்கிடும். ஒன்லி 5 மினிட். ஓகேங்களா. வதங்குறது 5 நிமிஷம் தான் போதுமானது. அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ அப்படியே இது எடுத்து ஆற வச்சு க்ளீனாக ஒரு குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அருமையாக இருக்கும். ஓகேங்களா. துவையலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேங்க. மூக்கட்டை கீரை வந்து ஒரு துவையல் சட்னி போல் செய்ய போகிறோம். நம்ம ரைஸுக்கு சாதத்துக்கு எல்லாம் இட்லி தோசை எல்லாத்தையும் போட்டு சாப்பிடக்கூடிய நல்லாயிருக்கும். நல்லா ஆறி இருக்குது. இப்போ மிக்சியில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சிக்கலாம் உள்ளக்கு பாருங்கள். ஸோ சூப்பராக துவையல் பண்ணணும். துவையல் சட்னி போல் அருமையாக பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. மூக்கட்டை கீரை வச்சு தான் துவையல் செய்திருக்கோம். இதுலேயும் ஜார்லேயும் இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறது வந்து ஜீரகம் மட்டும் போடுறோங்க. நீங்கள் கடுகளை போட்டு செஞ்சாலும் செய்யலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடானோடனே சூப்பர் ரெசிபி செஞ்சாலாம். நீங்கள் எண்ணெய் காய்ச்சிங்க, ஜீரகம் போடலாம். ஜீரகம் பொரியிட்டோம். இப்போ வந்து மூட துவையில ஊற்றிடலாம் அதில். ஓகேங்களா. நல்லா தாளிச்சாச்சு. நல்லா களி கொடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது எண்ணெய் கொஞ்சம் தூக்கில் தான் ஊற்றிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகணும். இது இன்னும் கட்டியாக வரும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். அதே போல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. அதனால் இதே போல் நீங்கள் வந்து கடைஞ்சும் சாப்பிடுங்க. இதுபோல் துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் வேறு ரெசிபி கூட செய்யுங்க. இதில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிற போலவே இந்த கீரைகள்லாம் போட்டு கூட ஒரு ரைஸ் செய்யலாம். பல ரெசிபி செய்யலாங்க. டைம் தான் பற்ற மாட்டேங்குது. டைம் கிடைக்கும் ஒன்றுனா போடுறோம் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படியே சூப்பராக சாப்பிடலாம். ஓகேங்களா. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கீரை கடையிலும் செஞ்சுருக்கோம். இந்த கீரை வந்து துவையிலும் செஞ்சுருக்கோம். இது வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு எங்களுக்கு இதுவே போதும். வேறு சாம்பார் போய் எதுவுமே தேவையில்லை. அருமையான டேஸ்ட்டை சாப்பிடலாம். ஓகேங்களா. புளிப்பும் போதுமாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் பத்தாமல் வந்து போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. கொதிக்குதும் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். 5 நிமிஷம் இருந்தால் ஃப்ரை நல்லா வதங்கினா போதுமாக இருக்கும். ஓகேங்களா. சூப்பரான நமக்கு தேவையான கலரில் வந்திருக்கு. நம்ம இது அப்படியே வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக. நீங்கள் ஊறுகாய் போல் கூட வச்சு சாப்பிடலாம். புளிப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டான முள்ள போட்டிருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போது 2 நிமிஷம் ஃப்ரை ஆக போகுது. அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நம்ம சாப்பிட்டு தான் இட்லி தோசை கூட சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அருமையாக உப்பு, காரம், புளி 3 ஊறுகாய் போல் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓரளவுக்கு போக போகிறோம் அரைச்சிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது. நன்மை என்னன்னு பார்த்தலாம். இப்போது மூக்கிரட்டை துவையல் பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது. இது சிறுநீரக பிரச்சனைக்கு மருந்தாக பயன்படுகிறது. மேலும் இது செரிமானத்திற்கு, உடலில் நச்சுக்களை வெளியேற்றுகிறது. பொதுவான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மூக்கிட்டை துவையலில் நன்மைகள்: சிறுநீரக பிரச்சனைக்கு இதன் இலைகள் மருந்தாக பயன்படுகின்றன. நச்சு நீக்க, உடல் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றவும் உதவுகிறது.
செரிமான ஆரோக்கியம், செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பொது ஆரோக்கியம், இது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. பொது ஆரோக்கியம், இது உடலில் பொது ஆரோக்கியம், இது உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. ஆயுளை அதிகரிக்கும். சரிங்களா? அதாவது ஆயுளை அதிகரிக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிறந்த காயகற்ப மூலிகையாக கருதப்படுகிறது. இது பேர் நம்ம மூவற்றக்கீரை அப்படின்னு சொல்கிறோம். இதுங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காயகற்ப மூலிகையாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவற்றக்கீரையில் பல்வேறு ஆயிலையும் ஆயில் அதிகரித்தாலே போதுமே, அப்போ நன்மை தானே, நன்மை தரக்கூடியது தானே இது. ஓகேங்களா? சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிட்டுடலாம். அதாவது நம்ம சிறுநீரத்தில் உள்ள எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது சாப்பிடும்போது நமக்கு அதில் சரி செய்யும், சரியாகும், பிரச்சனையே இருக்காது, ஆயிலை அதிகரிக்கும் அப்படின்னு பல்வேறு மருத்துவ குணங்களை சொல்கிறாங்க. நாட்டு மருந்தில் கூட இதனுடைய இலை பவுடரோ இல்லை தண்டு பவுடரோ எல்லாம் கிடைக்குதுன்றாங்க. நான் வாங்கி என்ன யூஸ் பண்ணல. எல்லாம் போயிட்டு பெஸ்ட் வரவும் செய்வோம், கிடைக்க சொல்கிறாங்க. இந்த நாட்டு மருந்தில் நிறைய பல விதமான மருந்து செய்கிறதா சொல்கிறாங்க. அதை எதுக்கு பயன்படுது என்னென்னு எனக்கு தெரியல. இதனுடைய நன்மை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. இதை நம்ம அவ்வளோதான் செஞ்சாச்சு. அப்படியே வேண்டதுக்கு நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ கட்டியே செய்திருக்கோம். இந்த மண்பானையிலே வச்சுட்டா ஒரு நாளைக்கு ஒரு டைம் சுடு பண்ணால் போதும். எவ்வளோ நல்லா வச்சுக்கோங்க. அப்படியே எதுவுமே மிஸ்டேக் ஆகாது, கேட்டு போகாது. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அனைவருக்கும் வணக்கம். ஆயில ஒன்று அதிகரித்தாலே போதுங்க, வேறு என்ன வேணும் மனுஷனுக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஜி பவுடர், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு அப்படியே ஒரு கலக்கிங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம்னா அம்மா டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் மட்டும் அருமையான டேஸ்ட்டில் வந்து எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம். உப்பு காரம் புளி 3 கட்டாக போட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆயில் அதிகரிக்குதுங்கோ மறந்துடாதீங்க. ஆயிலை அதிகரிக்கக்கூடியது, கிட்னியில் உள்ள எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது, கிட்னி உள்ள கல்லுகளையும் கரைக்கக்கூடியது. அப்படி சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆயிலையே அதிகரிக்குதுன்னும் போது நம்ம எவ்வளோ நன்மை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த கீரையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. பெஸ்ட் வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க. குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ்.